இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 192 நகுலவதி தில்லை தேவன். பிரித்தானியாவிலிருந்து சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 318 பேருடன் செவ்வாய் சென்றது. சென்ற சிறிது நேரத்தில் இயந்திர கோளாறு காரணமாக திரும்பவும் பிரித்தானியாவில் வந்திறங்கியது. அதனை சரி செய்து மீண்டும் 8 மணி நேரத்தின் பின்னர் மீண்டும் அது புறப்பட்டது. அயர்லாந்தில் தாயை காப்பாற்றிய 8 வயது சிறுமி கத்தி தாய்க்கு குத்தப்பட இருந்த வேளையில் 8 வயது சிறுமி மிகுந்த பாடுபட்டு அவரை காப்பாற்றினார். ஆனால் அவர் கத்தி குத்துக்கு இலக்காகி மரணமடைந்து இருக்கிறார். ஆண் பெண் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். ராயல் ஆல்பர்டன் அரங்கத்தில் சூமோ மல்யுத்தம் முதல் முறையாக ஜப்பானில் இருந்து சூமோ மல்யுத்தம் நடைபெற ஒழுங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 40 ஜப்பானிய மல்யுத்த வீரர்கள் பங்கேற்க உள்ளார்கள். பிரிட்டனை சேர்ந்த 44 வயதுடைய பேங்காக்கில் இருந்து வந்த லண்டன் நபர் ஒருவர் சூரிச் விமான நிலையத்தில் அவர் 51 கிலோகிராம் கஞ்சா பொதிகளுடன் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரித்தானிய மக்களுக்கு விடுத்த முக்கிய அறிக்கை பிரிட்டிஷ் ஐ என்னும் வைரஸ் பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற 15 நாடுகளில் புதிய வகை நோய் இப்போது பரவி வருகிறது. மனிதர்களுக்கு ஏற்படும் கொடிய நோய். இந்த நாடுகளில் இருந்து செல்லும் மக்களுக்கு இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியா ஊடகங்களில் பகல் நேரங்களில் விளம்பரங்களுக்கு தடை. அதாவது சிறு இனிப்பு வகை, சர்க்கரை போன்ற உணவு வகைக்கான விளம்பரங்கள் இதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம். பிரித்தானிய அரசாங்கம் சிறுவர்களின் உடல் பருமனுக்கும் அவர்களுடைய பருமனுக்கும் நோய்க்குமான காரணத்தை கொண்டு இனிப்பு கொழுப்பு சேர்ந்த உணவு வகைகளை அடையாளப்படுத்தியுள்ளது. ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கான பானங்களையும் விளம்பரங்களையும் வருகிற வருடம் 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தின் பின் ஒளிபரப்பக்கூடாது என்றும், இப்படி ஒளிபரப்புவது ஆனால் இரவு 9 மணிக்கு பின்னர் தான் அதனை ஒளிபரப்பலாம் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இங்கிலாந்தில் உள்ள NHS அதாவது சுகாதார சேவை குளிர்காலத்தை விட பரபரப்பாக உள்ளது என்று நாட்டின் மருத்துவ இயக்குனர் எச்சரித்துள்ளார். அதாவது காய்ச்சலின் அதிகரிப்பு, வாந்தி நோய் வைரஸ் மருத்துவமனைகளில் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாக பேராசிரியர் சைரஸ் டீபன் போல்விஸ் கூறியுள்ளார். பிரித்தானியாவில் விசா முறையில் தாமதம் காலாவதியான ஆவணங்களை பயன்படுத்த அவகாசம் நீடித்துள்ளது. பயண ஆவணங்களை சர்வதேச பயணங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசத்தை பங்குனி 25 வரை நீடிப்பதாக அறிவித்துள்ளது. இதுவரை 3.1 மேற்பட்டோர் விசாவை மாற்றியுள்ளார்கள் என அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது 3.1 மில்லியனுக்கு மேற்பட்டோர். பிரித்தானியா முழுவதும் தொடருந்து சேவைகள் பாதிப்பு. கடந்த 6/12 அன்று வெள்ளி இரவு முதல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரிபன் காரணமாகவும் பொது சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரயிலில் சிக்னல் ஆப்ரேட் அதாவது இயக்கங்களை இணைக்கும் தொடர்புண்டு அமைப்பிலும் அதை பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக பிரித்தானிய தேசிய தொடருந்து அமைப்பாளர் நேஷனல்
ரயில் சேவை தெரிவித்திருக்கிறது. 6/12/24 அன்று தொடர்பொன்று வலயங்களில் 9 வழித்தடங்கள் இதில் சேவைகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்து பிரின்சஸ் வில்லியம் அவர்கள் பாரிஸ் பயணமாகி இருக்கிறார். அவர் நொட்டரம் தேவாலய திறப்பு விழாக்கு சென்று கடந்த சனியன்று சென்று அந்த தேவாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். சுமார் 1550க்கு மேற்பட்ட விருந்தினர்களை இதில் கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். லண்டனில் சைக்கிள் ஓட்ட போட்டியின் விபத்து, அதாவது பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வீராங்கனை இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 31 வயதான கேடி மாசன் லண்டன் சைக்கிள் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கும் போது அவர் விபத்துக்குள்ளாகி இருப்பதனால் அவர் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்மஸ் வாழ்த்து மடலை வெளியிட்டார். 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அவர்களும் அவரது மனைவியர் கமிலாவும் புதிய வகை புகைப்படத்துடன் கூடிய மடலை இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். பக்கிங்ஹாம் அரண்மனை தோட்டத்தில் இருந்து புகைப்படங்களை எடுத்து மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று இருவரும் அந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாராக் புயலினால் இங்கிலாந்து முழுவதும் வீசிய காற்றினால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 1,61,000 வீடுகளுக்கு இந்த மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் வேல்ஸ் பகுதியில் காற்றுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டு இருந்தது. ஞாயிறு மாலை இந்த காலாவதியாயிருக்கிறது. இந்த காற்று இப்போது அது ஐரோப்பாவுக்கு விலகி சென்றிருக்கிறது. ஆனால் சுமார் உள்நாட்டில் 58 மைல் வேகத்திலும் மற்ற பகுதிகளிலும் 67 மைல் வேகத்தில் இந்த காற்று அடித்து பல சேதங்களை விளைவித்திருந்தது. இங்கிலாந்தில் முகமது என்ற பெயர் பிரபலியமாகி இருக்கிறது. அதாவது பிரிட்டன் வேல்ஸ் என்ற பகுதிகளில் கணக்கெடுத்த போது 4661 பேருக்கு இந்த முகமது என்ற பெயர் ஆண்களுக்கு சூடப்பட்டு இருப்பதாக குறிப்பிடுகிறார். இதற்கு முன்னர் நோவா என்ற பெயர்தான் முதலிடத்தில் இருந்தது. இப்போது பிறக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு முகமது என்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நகுலவதி தில்லை தேவன். நன்றி, வணக்கம்.